இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் தேவ திட்டத்தில் புதிய ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். தேவ திட்டத்துக்குள்ள இந்த புதிய ஆண்டை நம்ம ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்தின்படி வாழும்போது நமக்கு அது ஆசீர்வாதமானதாக நன்மையாக முடியும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தின்படி வாழணும் அப்படின்னா தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. தேவனுடைய வழி நடத்துதல்ல நம்ம வாழும் போதுதான் அவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம வாழுறோம் அப்படின்றது உண்மையாய் காணப்படுகிறது. நம்முடைய வழி நடத்த நான் நினைக்கிறதல்ல, ஆண்டவர் நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்கணும், அவருடைய வழியில நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரத்துல நம்ம நினைப்போம், என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல, ஏதோ போற போக்குல நானும் போயிட்டு இருக்கேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ற வாழ்க்கையில நான் நினைத்தது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புகிறவர்களாக காணப்படுவோம். அதற்கு பல திட்டங்களை நம்ம என்ன செய்வோம், செயல்படுத்துவோம். அதை நம்ம நினைவுல கொள்ள, இது இப்படி செய்யணும், இந்த காரியம் நமக்கு நடக்கணும்னா இந்த திட்டங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேராக நம்ம செயல்கிறவர்களாக காணப்படுகிறோம். சில நேரங்கள்ல அந்த பாதையில கூட நம்ம நடக்க முடியாதவர்களாக நம்ம காணப்படுவோம்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய பாதையில நடக்கணும். எப்படி அவருடைய பாதையில நடக்க முடியும் அப்படின்னா, சங்கீதம் 32:8 இப்படி சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்ப ஆண்டவர் போதித்து நடக்கிற வழியில நம்ம நடந்தோம், காட்டுகிற வழியில நம்ம நடந்தோம் அப்படின்னா அது நாம் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம வழி நடத்தும், அது ஆசீர்வாதமானதாய் நம்மை மாற்றும். நீதிமொழிகள் 3:5-6 இப்படி சொல்லிடுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப ஆண்டவருடைய பாதையில நம்ம நடக்கணும், அவருடைய திட்டத்துல நம்ம நடக்கணும் அப்படின்னா செவ்வையான பாதையில நடக்கிறவர்களா காணப்படணும். செவ்வையான பாதையில எப்படி நடக்கணும், எப்படி நடக்க முடியும் அப்படின்னா, நம்முடைய சுய புத்தியின் மேல் நம்ம சாயக்கூடாது. அவருடைய ஆலோசனையின்படி, நான் உனக்கு போதித்து நடக்க சொல்லுகிற ஆலோசனையின்படி, ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நம்ம நடக்கும் போது அது நம்மை தெளிவாய் நடத்தும், அவருடைய திட்டத்தின்படி நடக்கும், அது ஆசீர்வாதமானதாக முடியும். வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும். அநேக நேரங்கள்ல நம்ம போகிற பாதைகள்ல நம்ம ஆண்டவரை நினைக்கிறோமா? அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம எப்போ நினைக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாள் வச்சிருக்கோம், அந்த நாள்ல மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறோமா? நம்ம போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரை தேடுகிறோமா? அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது பாதைகள் செவ்வைப்படும். நிறைய காரியங்களுக்காக நம்ம செல்லுகிறோம், நிறைய காரியங்களுக்கு நம்ம முயற்சி எடுத்து போகிறோம். ஆனா ஆண்டவரை நினைத்தோம், ஆண்டவரே இது உடைய திட்டமா அப்படின்னு கேட்காமலே நம்ம போகிறோம். அது தோல்வியான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இது தோல்வியாய் முடிந்து விட்டதே, இதை நீங்க ஏன் எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் புலம்புகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா அவருடைய பாதையில நம்ம நடக்கும்போது, அவருடைய திட்டத்துல நடக்கும்போது அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. எப்படிலாம் அவர் நம்மை வழி நடத்துவார் அப்படின்னா, அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவனா இருப்பாரு. தேவன் நமக்கு முன் செல்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு அவங்க புறப்பட்டு செல்லுகிற வழி நேரத்துல அவர் அவர்களை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு முன் சென்றார். யாத்திராகமம் 13:21 இப்படி சொல்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களை வழி நடத்த அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு முன் சென்றார், அவர்களுக்கு பின்னால் இல்ல, முன்னாட செல்கிறார். கர்த்தர் தாமே அவர்களுக்கு சொல்லி உன்னுக்கு முன்பாக போகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உபாகம் 31 இப்படிதான் சொல்லப்படுகிறது. அதற்காக நம்ம பயப்பட வேண்டாம். இந்த பாதை, இந்த வழி எங்க கொண்டு போய் விடுமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்படி திட்டத்துக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா அவர் நமக்கு முன்பதாக செல்லுகிற தேவனா இருக்கிறாரு. கூகுள் மேப் அநேக நேரங்களை நம்ம யூஸ் பண்றோம்.
தெரியாத இடங்களுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த கூகுள் மேப்பை ஃபாலோ பண்றோம். லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க, ரைட் டர்ன் பண்ணுன்னு சொல்லும்போது அதற்கு நம்ம ஃபாலோ பண்றதா இருக்கும். அது கரெக்டா சொல்லுதா, கரெக்டா இது தப்பா சொல்லுதா அப்படின்னு கூட தெரியாது. ஆனா தேவன் நம்மை வழி நடத்தும் போது அவர் கரெக்டா நம்முடைய செவ்வையான பாதையில நம்மை வழி நடத்துவார். நம்ம அதுக்கு நம்ம நான் முன்ன என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு முன்பதாக செல்றார். அப்படி பாதையினால் அடிச்சுவடுகளை நம்ம அவர் காட்டுகிற வழியில நம்ம நடந்தோம் அப்படின்னா அவருடைய திட்டத்தின்படி நின்று கரெக்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு சுதந்திரிக்க செய்வார் அப்படின்றதுதான். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு திட்டம் வச்சுக்கிட்டோம், ஒரு பிளான் வச்சுக்கிட்டோம். இந்த பிளான்ல ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே வழி காட்டுகிறவர்களாக நம்ம அநேக நேரங்களில் இருக்கிறோம். ஆனா பிரியமானவர்களே அப்படி இல்லை. ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலான் இருக்கேன், உங்களுடைய திட்டமானால் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுங்க, எனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குங்க, உங்களுடைய சித்தம் இல்லைன்னா இந்த காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க ஜெபித்து பாருங்க. ஒருவேளை அந்த காரியம் தோல்வியாய் முடிந்தாலும் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை, அவருடைய நினைவுகள் உயர்ந்தது போல அவருடைய திட்டங்கள் உயர்ந்ததா இருக்கிறதுனால அந்த காரியத்துல பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வல்லமையா இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலைய ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கும்போது அது தெளிவானதாய் மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், இந்த சவுலுடைய கையினால நான் எப்பயாவது மடிந்து போவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், நான் பெலிஸ்தர் இடத்துல போனா ஒருவேளை தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போறான். ஆண்டவர் இடத்துல எதை குறித்தும் விசாரியாதபடி, இது ஆண்டவருடைய திட்டமா என்பதை விசாரியாதபடி அங்க போகிறான். போயிட்டு திரும்பி வரும்போது பார்க்கும்போது சிக்லாக்ல அந்த அமலேக்கியர் அவருடைய குடும்பங்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் அக்கினால் அந்த இடத்துல சுட்டெரித்து அவங்களை எல்லாம் சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அவன் அழுறான். அவனோடு இருந்தவர்களும் பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறான். இங்க பாத்தீங்க அப்படின்னா விசாரிக்காம போனதுனால அவனுக்கு அடி விழுந்தது. விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்ப செய்தார். அதே போல இழந்த காரியங்கள், ஒருவேளை கடந்த ஆண்டுகள்ல சில காரியங்கள் நம்முடைய சுய இஷ்டத்தினால, சுய காரியத்தினால நம்ம செய்ததுனால நமக்கு வந்த இழப்புகளின் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடியுமாக நம்ம சரணடைந்து உம்முடைய திட்டத்தின்படி என்னை வழி நடத்துங்க, இது எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய காரியத்துல நம்ம ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாழ்ந்தோம் அப்படின்னா ஒன்றும் குறைவில்லாமல் திருப்பி தர தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த புதிய ஆண்டுல நம்ம என்னென்ன முடிவு எடுக்கிறோமோ அது தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்ததாக, தேவனுடைய திட்டத்துக்கு உள்ளானதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்க பண்ணிடுறோம். அப்போ தெளிவான ஒரு குழப்பமான இந்த சூழ்நிலை கூட ஆண்டவருடைய காரியத்துல போய் நம்ம கேட்கும் போது தெளிவான சூழ்நிலைகள் கிடைக்கிறது. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் குழப்பமான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமா, ஆண்டவரிடத்துல ஆண்டவரே உடைய திட்டத்தின்படி என்னை வழி நடத்தும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழப்பங்கள் எல்லாம் மாறி அது தெளிவானதாய் மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது இந்த தேவனுடைய வழி நடத்துதல் என்ன செய்யும் அப்படின்னா முடிவில் அது சமாதானத்தை கொடுக்கிறதா காணப்படும். இந்த பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பயணம் எளிதானதாக காணப்படல. அவன் சிறைச்சாலையில இருந்தான், அவன் கப்பல் சேதத்துல இருந்தான், புயல் அகப்பட்டான், இன்னும் அநேக பாடுகளை அவன் அனுபவித்தான். ஆனாலும் தேவன் அவனை வழி நடத்தினார். அவன் சொன்னார், பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக அவனை வழி நடத்துகிறார். முடிவில் அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சமாதானமான ஒரு முடிவு அவனுக்கு காணப்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்விலும் எல்லா காரியங்களும் நம்ம ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கும்போது எல்லாவற்றையும் சமாதானமான வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தந்தருவாரு. அப்போஸ்தலர் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி ஆவியானவர் என்ன செய்றார், தடை பண்ணார். சில இடங்கள்ல நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு, சில இடங்கள்ல நீ செல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம தெளிவாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது அந்த திட்டத்தின்படி நம்ம வாழும்போது சில இடங்களுக்கு செல்லாமல் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார், சில காரியங்களை செய்யாதபடி நம்மை தடை பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய சமூகத்துல நம்ம கேட்கிறவர்களாக காணப்படணும்.
ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்ம தேவனுடைய புத்திரராய் இருந்தாதான் அவருடைய ஆவியானவரால நம்ம வழி நடத்தப்படுவோம். நம்ம போகிற பாதை ஒருவேளை கடினமாய் காணப்படலாம், மற்றவர்களுக்கெல்லாம் லெகுவான ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, அவங்க இவ்வளவு போராட்டம் அவங்க போராடலையே, அந்த பாதை கடினமாவே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவருடைய புத்திரரை ஆண்டவர் நடத்துகிற பாதை ஒருவேளை கடினமாய் இருந்தாலும் முடிவில் அது சமாதானமாய் காணப்படும். அது முடிவுல எப்பவும் பாதுகாப்பானதாக காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நமக்கு முன்பதாக அவர் செல்லுகிறவராய் காணப்படுகிறார். குழப்பமான சூழ்நிலையில் இருந்து அவருடைய வழி நடத்துதல் நம்மை தெளிவானதாய் மாற்றுகிறது. அவருடைய வழி நடத்துதல் முடிவிலே நமக்கு சமாதானத்தை தருகிறது. இந்த புதிய ஆண்டுல நம்ம ஆண்டவரை நோக்கி கெஞ்சலாம். ஆண்டவரே, என்னுடைய பாதையில அல்ல, நான் விரும்புகிற வழியில அல்ல, உம்முடைய பாதையில என்ன வழி நடத்துங்க, நீர் எனக்கு போதித்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்துல அவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம கெஞ்சலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின்படி வாழும்போது நீங்க எங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க இந்த நாள்ல தியானித்தோம். நீர் ஆண்டவரை எங்களுக்கு போதித்து ஆண்டவரை என்ன வழியில நாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய ஆலோசனையை தந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக நீர் சென்று கோணலானவர்களை செவையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை முன்னாக சென்று உங்களை பின்னாடி ஆண்டவரை வழி வரணும் அப்படின்னு சொல்லுகிறவர்களாக அல்ல, உம்முடைய பாதையில உம்முடைய திட்டத்துல உம்முடைய சித்தத்தின்படி இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து அப்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வழி நடத்துதல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன் செல்லும் போது குழப்பமான சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் அது எங்களுக்கு தெளிவானதாய் நீர் மாற்றித்தர வல்லவர், அதை சமாதானத்துக்கு ஏதுவாக முடித்து தர வல்லவராய் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஆண்டுல எங்களுக்கு நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.